அரங்கரும் அடேனும் ஓமகதிஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் இரவு. ஈவார்கண் எண்ணுண்டாம் தோற்றம் இருந்துகோள் மேவார் இலா அக்கடை. பொருள் இல்லை என்று இறந்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் இல்லாத போது பொருள் கொடுப்பவரிடத்தில் என்ன புகழ் உண்டாகும்? எடுப்பார் இல்லை என்றால் கொடுப்பார் எங்கிருப்பார் என்ற ஆறுமுகப் பெருமானே. பிச்சாந்தேகி என்று யாசிப்பாரின்றி ஈவாரில்லை, ஈகையின்றி புகழில்லை. எனவே கொடுப்பாரின் தோற்றத்திற்கு யாசிப்பாரே காரணமாகின்றார். இறையிடம் உடலை யாசகம் பெற்று வந்த நாம் இறைவனுக்கு ஏதேனும் நன்றிகடன் செலுத்த வேண்டும் என நினைத்தால் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்தது. மேலும் கடவுளுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவும் போதுதான் இறைவனின் உள்ளம் மகிழும். வாழுகின்ற வாழ்க்கையில் மன நிறைவு வேண்டும். அது எதில் முழுமையாக கிடைக்கும் என்றால் சுயநலமின்றி பிறருக்கு உதவுவதில். பல இடையூறுகளை சந்திக்காத வெற்றி மெய்யான வெற்றியும் இல்லை, முயன்று பார்க்காத உணராத தோல்வி மெய்யான தோல்வியும் இல்லை. மன வலிமை இல்லாத துணிவு மெய்யான துணிவும் இல்லை. மனநிறைவு அடையாத வாழ்வு மகிழ்வான வாழ்வாக இருக்க இயலாது. சுவையான உணவை உண்பதற்கு மட்டும் நாவல்ல, நல்ல இனிமையான சொற்களை பிறருக்கு தருவதும் நாவால் செய்யும் தர்மமே. பெறுவதில் அறுசுவை வேண்டும் என நினைக்கும் மனம் தருவதில் பொருட்சுவை நாடுவதில்லை. நம் மனம் நற்சொற்களை உரைப்போம், பிற உயிர்களை மகிழ்வித்து மகிழ்வோம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.